குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவபாகியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 401. சுக்கில துளையிலே சுரோனித கருவுலே முச்சதுர வாசலில் முளைத்தெழுந்த மோட்டினில் மெய்ச்சதுர மெய்யுலே விலங்கு ஞான தீபமாய் உச்சரிக்கும் மந்திரம் ஓம் நம சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். சுக்கில துளை அப்படின்னா வெளிப்படும் துவாரம், ஸ்ரோனித கருவுலே அப்படின்னா கருப்பையின் வாய். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முக்கோண வடிவில் இருக்கும் மூலாதாரத்தில் ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கி சிறுநீர் துளை அல்லது கருப்பையின் வாய் இவற்றில் நா என கூறி தொப்புளில் மா என்றும் மார்பின் நடுவில் சி என்றும் தொண்டை குழியில் வா என்றும் புருவத்தின் நடுவில் யா என்றும் மந்திரம் உச்சரித்தால் ஞான தீபம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 402. அக்கரம் அநாதி அல்ல, ஆத்துமா அநாதி அல்ல, புக்கிருந்த பூதமும் புலன்களும் அநாதி அல்ல, தக்கமிக்க நூல்களும் சாஸ்திரம் அநாதி அல்ல, ஒக்க நின்றுடன் கலந்த உண்மைக்கான் அநாதியே. இதுதாங்க அந்த பாடல். அக்கரம் அப்படின்னா மந்திர எழுத்து, ஆத்மா அப்படின்னா உயிர், ஒக்க நின்று அப்படின்னா ஒன்றுபட்டு நின்று, அனாதி அப்படின்னா தோன்றியது எப்பொழுது என்று கண்டுபிடிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மந்திர எழுத்துக்கள் நம் உயிர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐம்பெரும் பூதங்கள், புலன்கள், தருக்க நூல்கள், சாஸ்திரங்கள் இவை யாவுமே அனாதி அல்ல, நம்முடன் கலந்து நிற்கும் உண்மை காணும் உணர்வு மட்டுமே அனாதி ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 403. மென்மையாகி நின்றதேது, விட்டு நின்று தொட்டதேது, உண்மையாக நீயுரைக்க வேணுமெங்கள் உத்தமா, பெண்மையாகி நின்றதொன்று விட்டு நின்று தொட்டதை உண்மையாய் உரைக்க முத்தி உட்கலந்திருந்ததே. இதுதாங்க அந்த பாடல். உரைக்க அப்படின்னா சொல்ல, முத்தி அப்படின்னா வீடு பேரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மென்மையானதாகி நம்மை நெருங்குவது எது, நம்மை விட்டு நீங்கி பிறகு பிறப்பு தொடங்கியதும் வந்து தொட்டு ஒன்றானது எது உத்தமரே, இந்த உண்மையை நீங்கள் உரைக்க வேண்டும். பெண்மையால் விட்டு போன பிறவி மீண்டும் வந்தது என்ற உண்மையை உணர்ந்தால் உள்ளிருக்கும் உணர்வே முத்தியை அளிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 404. அடக்கினால் அடங்குமோ அண்டம் அஞ்செழுத்துளே, உடக்கினால் எடுத்த காயம் உண்மை என்று உணர்ந்து நீ சடக்கிலாறு வேதமும் தரிக்க ஓதிலாமையால் விடக்குனாயுமாய ஓதி வேறு வேறு பேசுமோ. இதுதாங்க அந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், விடக்கு அப்படின்னா மாயை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருவைந்தெழுத்தை அண்டங்களுக்குள் அடக்கினால் அடங்குமோ, அடங்காது, அது எல்லையே கடந்த உண்மையான பொருளாகும். இந்த உடலை உண்மையானதாக கருதி 6 யோக ஆதாரங்களிலும் உள்ள தாமரைகள் மலர ஓம் நமசிவாய எனும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் மாயை முதலிய நாய்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், நாம் தூய்மை அடைந்தவர்கள் ஆவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 405. உண்மையான சக்கரம் உபாயமாயிருந்ததும் தன்மையான காயமும் தரித்த ரூபம் ஆனதும் வெண்மையாகி நீரியே விளைந்து நின்றது ஆனதும் உண்மையான ஞானிக்கால் விரித்துரைக்க வேண்டுமே. இதுதாங்க அந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், ரூபம் அப்படின்னா வடிவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மெய்யான யோக மார்க்கத்தில் தேர்ந்த ஞானிகளே, நம் உடலில் உள்ள சக்கரங்கள் உண்மையானவை என்றும் அவை அருவமாக, அதாவது உருவம் இல்லாமல் இருக்கின்றன என்றும், அதனால் இந்த உடல் உருவம் பெற்றதும் பின்பு வெண்மையான நீர் தோன்றி விந்தானதும் நீங்கள் விரிவாக எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 406வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.